Exercise 7.2 mensuration topic exercise 7.2 la 9th sum parunga. The outer and the inner surface area of the spherical copper cell are 576 pi centimeter square and 324 pi centimeter square respectively. Find the volume of the material required to make the cell அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் காப்பர் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் காப்பர் செல்லுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? அந்த வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் த செல், அந்த ஸ்பெரிக்கல் செல்லை வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து தேவை, வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் இன்னர் அப்படின்னு வரும்போதே அந்த ஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலோ ஸ்பியராக இருக்குமாப்பா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து இன்னர் ஸ்பியர், இது வந்து அவுட்டர் ஸ்பியர். ஓகேவா? ஒரு ஹாலோ ஸ்பியர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்ததுடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர், இந்த அவுட்டர் ஸ்பியரோடைய ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. நமக்கு இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவன் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. அதாவது நமக்கு அவுட்டர் இங்கே வந்து ஸ்பியருக்கு தானே இப்போ பார்த்துட்ருக்கோம். அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியர் அவுட்டர்னு வர்றதுனால நான் கேபிட்டல் ஆர் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ 4 பை ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அடுத்து இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 பை ஆர் ஸ்கொயரு 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம கேபிட்டல் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பை ஆர் ஸ்கொயர்லேருந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயரை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே பை காமனாக இருக்கனால நான் பையை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 4 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 டிவைடட் பை 4. ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 4s are 4 4s are 4 4s are. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. therefore ஆர் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஈக்குவல் டு 12ன்னு வந்துடுமாப்பா. therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து ஸ்மால் பை ஆர் கண்டுபிடிச்சிக்கிறேன் நான். 4 பை ஆர் ஸ்கொயர்லேருந்து 320 பையா. ஸோ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 324 டிவைடட் பை 4. ஸோ ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 8 4s are 1 4s are. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ஈக்குவல் டு 9. therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஸோ இப்போ கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் தானேப்பா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் காப்பர் செல் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஹாலோ ஸ்பியருக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா அது வந்து ஸ்பெரிக்கல் காப்பர் செல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. ஏன்னா இன்னர் ரேடியஸ் அவுட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர். ஓகேவா? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஸ்பியருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்?
4/3 pi capital R cube minus small r cube அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இப்போ 4/3 22/7 capital R வந்து 12 the whole cube minus small r வந்து 9 the whole cube. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 4 × 22 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 88 3 7s are 21. இங்கே 12 கியூப் பார்த்தீங்க அப்படின்னா 1728 கிடைக்கும். 9 கியூப் பார்த்தீங்கன்னா 729 கிடைக்கும். ஸோ இப்போ 88 டிவைடட் பை 21 இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 999 கிடைக்குமாப்பா? ஸோ இதை நான் த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இப்போ என்ன வரும் நமக்கு 88 × 333 டிவைடட் பை 7 வரும். ஸோ இது மேலே நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 29,304 டிவைடட் பை 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 44,186.285 அப்படின்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4186.29 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 29 சென்டிமீட்டர் கியூப் தான். ஏன்னா வால்யூம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் required to make the cell க்கு என்னது 4186.29 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ 10th sum பாருங்க. A container open at the top is in the form of frustum of a cone of a height 16 cm with the radii of its lower and upper ends are 8 cm and 20 cm respectively. Find the cost of milk which can completely fill a container at the rate of ₹40 per liter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. அதில் டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஹைட்டு? 16 சென்டிமீட்டர். அடுத்து வித் ரேடி ஆஃப் இட்ஸ் லோவர் அண்ட் அப்பர். லோவர் அண்ட் அப்பர் அப்படின்னா ஸோ இட்ஸ் லோவர் அண்ட் அப்பர் என்சார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோவர் ரேடியஸை வந்து ஆர்னு எடுத்துக்கோங்க, அப்பர் ரேடியஸை வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்மால் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பர் ரேடியஸ் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் பி கம்ப்ளீட்லி ஃபில் அ கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு 40 rupees அப்படின்னா ஸோ இந்த கண்டெய்னரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து ஆக்குப்பை ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பெர் லிட்டருக்கு 40 rupeesனால் இந்த கண்டெய்னர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மில்கை வந்து கண்டெயின் பண்ணியிருக்குதோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்ம வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் அ frustum of a cone என்ன ஃபார்முலா? 1/3 pi into h capital R square plus capital R small r plus small r square cubic units. ஓகேவா? ஸோ இதுதானப்பா ஃபார்முலா. ஸோ இப்போ 1/3 பையோட வேல்யூ 22/7, ஹெச்சோட வேல்யூ 16 இன்ட்டு கேபிட்டல் ஆர் வந்து 20 த ஹோல் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் வந்து 20, ஸ்மால் ஆர் வந்து 8 ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 1/3 இன்ட்டு 22/7
into 16. 20 square என்ன வரும் 400. 2 8s are 16. 160. 8 8s are 64. So இப்போ 1/3 into 22/7 into 16. இதை ஆட் பண்ணிங்க அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் 624 கிடைக்கும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3ஐயும் இதையும் கேன்சல் பண்ணுறேன். 2 டைம்ஸு 0 8 டைம்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 22 into 16 into 208 divided by 7 அப்படின்னு கிடைக்கும். Volume of a custom of a cone is equal to 22 16 208 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 73,216 கிடைக்குது டிவைடட் பை 7. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 10,459.428 சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. பெர் லிட்டருக்கு 40 rupees. அப்போ அந்த நம்ம சென்டிமீட்டர் க்யூப் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் we know that 1 லிட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர்ப்பா 1000 சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா. இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதை வச்சு அப்போ 1 லிட்டருக்கு இவ்வளோ அப்படின்னா இவ்வளோ சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. அப்போ 428க்கு சென்டிமீட்டர் க்யூபுக்கு எவ்வளோ லிட்டர், அதாவது 1000 சென்டிமீட்டர் க்யூப் ஈக்குவல் டு 1 லிட்டர். அப்போ இவ்வளோ சென்டிமீட்டர் க்யூப் ஈக்குவல் டு எத்தனை லிட்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம் 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 10,459.428 டிவைடட் பை 1000 போடுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 places மூவ் பண்ணுவோமாப்பா பாயிண்ட்டு ஆல்ரெடி இங்கே இருக்க. இப்போ எப்படி எழுதுவோம் 10.459428 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ 10.459 லிட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நமக்கு காஸ்ட் ஆஃப் 1 லிட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் 1 லிட்டருக்கு காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் மில்க்குக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ₹40 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் இவ்வளோ லிட்டருக்கு 10.459 லிட்டர் ஆஃப் மில்க்குக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ட்டு 40 ஓகே. அப்போ 10.459 இன்ட்டு 40. ஸோ 10.459 இன்ட்டு 40ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ருபீஸ் என்ன கிடைக்குன்னா 418.36 அப்படின்னு கிடைக்குது. புரிஞ்சுதாப்பா. ஸோ இதுதான் நமக்கு மெயின் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்லப்பா வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஆஃப் த கோனுக்கு இந்த வால்யூமுக்கு எவ்வளோ லிட்டர் வரும். அப்போ 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேவா. இப்போ காஸ்ட் ஆஃப் 1 லிட்டர் 40னா காஸ்ட் ஆஃப் இவ்வளோ லிட்டருக்கு எவ்வளோ அப்படின்றப்ப 40ஆல் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதா. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர்.